தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல ஒரு பக்கம் இளமதியோட அப்பா பணத்தை தேடி கடன் கேட்டு எல்லாருக்கிட்டையும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி இளமதியும் பணத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பரம எப்படியாச்சும் இளமதியோட அப்பாவுக்கு உதவி பண்ணணும். அது தான் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரக்கூடாது. இன்டைரக்ட்டா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்புல. அதே மாதிரி இந்த பக்கம் லீலாவதி இளமதியோட அப்பாவுக்கு பணம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் போய் பணம் கேட்குற இடத்துலலாம் தப்பு தப்பா சொல்லி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, இந்த கலா இளமதி பணம் கேட்டு போற இடத்துலலாம் இல்லன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஸோ, இப்ப கடைசியா நம்ம பரமன் தான் இன்னொருத்தர் மூலியமா நம்ம இளமதியோட அப்பாவுக்கு பணம் கடன் குடுக்குற மாதிரி உதவுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இந்த பணம் பரமன் தான் குடுக்க சொன்னான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இளமதி அப்பா மறுபடியும் அந்த பணத்த ரிட்டர்ன் குடுத்துடுறாப்புல. இப்ப பணமே கிடைக்காது. சீக்கிரமா ஆப்ரேஷனும் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. லீலாவதியோட டீலுக்கு ஒத்து போறது தான். நேரா போய் லீலாவதி கிட்ட பார்த்தீங்கன்னா, "நான் இந்த வீட்ட பாதி வீட்டையும் உன் பேர்லயே எழுதி வச்சுர்றேன். பணத்த குடு" அப்படின்னு கேட்டர்றாப்புல. "கிடைச்சதுடா சான்ஸு" அப்படின்னு சொல்லிட்டு, "லீலாவதி, நீங்க உடனே ஒண்ணும் இந்த வீட்ட காலி பண்ண தேவையில்ல. அதான் காந்திமதிக்கு உடம்பு சரியில்லல்ல. அதனால சரியானதுக்கு அப்புறம் காலி பண்ணா கூட போதும்." அப்படி இப்படின்னு ஏதோ ஆசையா சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுது. இந்த விஷயம் நர்மதாவுக்கு தெரிய வருது. உடனே இளமதிக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.